கூட்டணியோட இந்த ஒற்றுமை அடுத்து எவ்வளவு நாட்கள் நீடிக்கும், மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கு? ஏன்னா தனி பெரும்பான்மை யாருமே வரல. அடுத்து உங்களோட முயற்சி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது? இந்தியா கூட்டணி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல, ஒரு கொள்கை பூர்வமாக அமைக்கப்பட்ட கூட்டணி, பாசிசத்தை எதிர்த்து அமைக்கப்பட்ட கூட்டணி, சர்வதிகாரத்தை எதிர்த்து அமைக்கப்பட்ட கூட்டணி. அந்த அடிப்படையில் தான் இவையெல்லாம் ஒருங்கிணைந்தது. எத்தனை நாள் எத்தனை மாதம் என்பதல்ல, இது தொடர்ந்து நீடிக்கும். இன்றைக்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் டெல்லியில் இன்று மாலை சந்திக்க இருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரும் அந்த கூட்டத்திற்கு சென்றிருக்கிறார். எங்களது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டி ராஜா அவர்களும் அந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். அதேபோல் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் பங்கேற்க இருக்கிறார். மற்ற கூட்டணி தலைவர்கள் சரத்பவார் உள்பட பலரும் அதில் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த அணி தொடர்ந்து நீடிக்கும். பாரதிய ஜனதா கட்சி தார்மீக ரீதியாக ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கிடையாது. நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு போன்ற மதிப்புமிக்க தலைவர்கள் ஆதரித்தால் தான் கூட்டணி அமைக்க முடியும், ஆட்சி அமைக்க முடியும். இல்லை என்றால் அந்த வாய்ப்பில்லை. அவர்களுக்கு நாங்கள் சொல்லுகிற வேண்டுகோள், மக்களின் தீர்ப்பிற்கு மதிப்பளியுங்கள். நீங்கள் மதிப்பிற்குரியவர்கள். நிதிஷ்குமார் எடுத்துக்கொண்டால் ஒரு மிகச்சிறந்த தேசபக்தர், ஒரு பழைய சோசியலிஸ்ட். அவர் சோசியலிச பாதையை ஏற்றுக்கொண்டவர். சர்வதிகாரத்தையோ பாசிசத்தையோ நிச்சயமாக அவர் ஏற்க மாட்டார். அப்படிப்பட்ட தலைவர். அதே போல் இங்கே சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஏற்கனவே இந்த அணிக்கு 96 என்று கருதுகிறேன். இந்த அணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டவர். கலைஞர் அவர்களோடு இருந்து மிகச்சிறப்பாக செயல்பட்டவர். அவர்கள் மக்களின் தீர்ப்பு குறித்து அவர்கள் நல்ல ஞானம் உள்ளவர்கள், மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்கள். அந்த முறையில் அவர்கள் பரிசீலிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். பரிசீலிக்க வேண்டும் என்று வேண்டுகோளாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே மாதிரி பார்க்கல. அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிற வாக்கு சதவீத குறைவு என்பதும் பல இடங்களில் 3வது இடத்திற்கு 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பதும் அவர்கள் கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்கு மக்கள் அளித்திருக்கிற தண்டனை. அதே போல் பாஜக பல டெபாசிட் இழந்திருக்கு. ஒரு சில இடங்களில் 2வது இடத்துக்கு கூட அவங்க வந்திருக்கிறாங்க, வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. இது நிரந்தரம் அல்ல. இது ஒவ்வொரு தேர்தலில் இவர் வேண்டாம் அவர் வேண்டாம் என்பது, இன்னொருத்தருக்கு வாக்கு போடுவது என்பது வாக்காளர்களுடைய பொதுவான ஒரு முடிவெடுத்து செய்வார்கள். அந்த அடிப்படையில் ஒரு சில இடங்களில் 2வது இடத்துக்களுக்கு வெற்றி பெற்றுக்கலாம். ஆனால் அவர்கள் சொல்லுவதைப் போல நாங்கள் தான் தமிழ்நாட்டில் பிரதான கட்சி, அதிமுக திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் என்று அண்ணாமலை பேசுகிறாரல்ல, அது நிஜம் அல்ல, அது யதார்த்தமும் அல்ல. இன்னுமே பாருங்கள், இது சவுண்டு குறையும். இந்த தேர்தலுக்கு முன்னாடி சவுண்டு ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சவுண்டு தானாக குறையும். அப்படி தான் சொல்லுவாங்க. காலை ஊனிட்டான்னு மட்டும் இல்லை, எந்திரிச்சிட்டோன்னு கூட சொல்லுவாங்க. காலை ஊன்றது மட்டும் இல்லை, நாங்கள் எந்திரிச்சு கிளம்பி நிற்கிறோம், அடுத்தாப்புல வரப்போகிற 2026 தேர்தலில் நாங்கள் தான் ஆட்சி அமைப்புன்னு கூட அண்ணாமலை சொல்கிறார். அண்ணாமலை சொல்கிறதுக்கு கணக்கு வழக்கே கிடையாது, என்ன வேணாலும் அவர் சொல்லுவார். ஆனால் அவர் சொன்னது எதுவுமே நடக்கலை. அது கொண்டாடுவாங்க. தோல்விகளை மறைப்பதற்கு பட்டாசு வெடிப்பின் மூலமாக. அதாவது மோடியினுடைய பிரச்சாரம், அமித்ஷாவினுடைய பிரச்சாரம், அண்ணாமலையினுடைய பிரச்சாரம் என்னென்னா, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர்கள், உண்மையை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். பொய்களை சொல்லியே வாக்குகளை, பொய்யையே திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்க. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் இடிச்சிருவாங்க, இடிக்க முடியுமா? ஏன்னா அவங்க தொழில் அது. இடிப்பது என்பது பாஜகவினுடைய தொழில், பாஜகவினுடைய கொள்கை. அந்த கொள்கையை மற்றவங்க பின்பற்ற மாட்டாங்க, ஆனால் இடிப்பாங்கன்னு சொன்னார். பெண்களின் தாலியை அறுப்பார்கள், அறுக்க முடியுமா? ஒரு பிரதமர் அப்படி பேசலாமா? இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் தாலியை அறுத்து அதிக குழந்தைகளை பெற்றவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். என்ன பேச்சு இது? ஆனால் பிறகு என்ன சொல்கிறாரு, நான் முஸ்லீமை பற்றியெல்லாம் ஒன்றுமே பேசலை, எல்லாத்தையும் பேசிட்டு நான் முஸ்லீம்களை பற்றி ரொம்ப குறைவாதமான புள்ளி வர சொல்கிறார். நான் இந்தியா பற்றி இத்தனை தடவை பேசினேன், வளர்ச்சியை குறித்து இத்தனை தடவை பேசினேன், ஒற்றுமையை பற்றி இத்தனை தடவை பேசினேன், நான் முஸ்லீமை பற்றி நான் ரொம்ப குறைவாக தான் பேசினேன் அப்படின்னு அதுக்கு விளக்கம் வேறு. பேசுகிறதெல்லாம் பேசிட்டு எல்லா ஏகத்தனத்தையும் பண்ணிவிட்டு பிறகு நான் யோக்கியன் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய கட்சி அந்த கட்சி. அதனால் அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க.